பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்கள் விவசாய நிலங்களுக்குள் இறங்கி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தொடர்ந்து 600 நாட்களாக பரந்தூர் மக்கள் போராடி வருகிறார்கள். இது பற்றி அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படலையா ஜெயலானி? கடந்த 600 நாட்களாக போராட்டத்தில் ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். காரணம், இந்த ஏகனாபுரம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக 5000 ஏக்கர் பரப்பளவில் நிலங்கள் கையகப்படுத்துவதற்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்பதை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கடந்த 599 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்த விவசாயிகள் தற்போது இன்று 600வது நாளாக தங்களது விவசாய நிலங்களுக்குள் இறங்கிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் நேரலை காட்சிகளையே நமது ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரடியாகவே பார்க்கலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் நமக்கு முழுவதுமாக உணர்த்தும். இந்த பகுதி முழுவதுமாகவே விவசாய நிலங்களாக இருக்கிறது. சுமார் 22 கிராமங்களில் 5400க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் விமான நிலையம், சென்னைக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய விமான நிலையம் அமைப்பதற்காக பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 3 கிராமங்களில் முதற்கட்டமாக நிலம் கையகப்படுத்துவதற்கான அந்த அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளும் தீவிரமாக அரசு தரப்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தொடர்ச்சியாக கடந்த 600 நாட்களாக பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான இந்த அறிவிப்பு வெளியான நாள் முதலாகவே இந்த கிராம மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தமிழக அரசு தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தற்போது இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது 600வது நாள் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த 600வது நாள் போராட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக தற்போது ஏகனாபுரம் கிராமத்தில் இருந்து பேரணியாக நடந்து வந்த கிராம மக்கள் தற்போது தங்களது விவசாய நிலங்கள் எவ்வளவு பச்சை பசையென்று இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலத்தை தற்போது கையகப்படுத்தி இங்கு விமான நிலையம் அமைக்க இருக்கிறார்கள். இதை கண்டிக்கும் விதமாக விவசாய நிலத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக தற்போது விவசாய நிலங்களுக்குள் இறங்கிய தற்போது தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளையே நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த மக்களின் கோரிக்கை என்பது கடந்த பல ஆண்டுகளாக தாங்கள் இந்த பகுதிகளிலேயே வசித்து வருகிறோம், தங்களுக்கு விவசாயம் என்பதே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தங்களது கோரிக்கை நிறைவேற்றாமல் தற்போது விவசாய நிலங்களை கையகப்படுத்தி இங்கு விமான நிலையம் அமைக்க காரணம் எதற்கு, அதனை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திய தற்போது இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனா சொல்லுங்க, எவ்வளவு நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு இன்னைக்கு எந்த மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க? இன்னைக்கு 600வது நாள். இன்னைக்கு எங்களோட போராட்டம். தமிழக அரசு இங்க ரொம்ப விடாப்பிடியா இங்க விவசாய நிலத்தை நீங்களே பாருங்க எந்த மாதிரின்னு கதிர் விளையுது. நாங்க முப்போகமா விளைவிக்கிற இந்த நிலத்தை அடாவடித்தனமா இந்த அரசு எடுக்குது. இத முற்றிலும் கைவிடணும்னு தான் எங்களோட கோரிக்கை. இது எங்களுடைய கோரிக்கைய செவிசாய்க்கவே இல்லை. இதுக்கு ஏற்கனவே பன்னூரை தேர்வு செஞ்சாங்க. பன்னூர் தேர்வு செஞ்சதுல வாட்டர் பாடிஸ், இந்த நீர்நிலைகள் இல்லாத இருக்குது. இந்த இடத்துல 26% நீர்நிலைகள். இது எந்த விதத்துல நியாயம்? அவரோட ப்ராப்பர்ட்டிஸ், அங்க முதலமைச்சரோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அதனாலதான் அந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்த தேர்வு செய்யறதா சொல்றாங்க. பக்கத்துல கம்பன் கால்வாய் ஒரு 5 கிலோமீட்டர் அழிக்கப்படுது. இந்த இடத்துல கொசஸ்தலை ஆத்துக்கு போறது இந்த ஓடை, இந்த நீர் ஓடத்தை பரந்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு கொசஸ்தலை ஆத்துல கலந்து நேரா சென்னையினுடைய கடல்ல கலக்குது. இந்த மாதிரியான முக்கியமான இங்க பகுதி, இந்த விமான நிலையம் இந்த இடத்துல அமைச்சா முற்றிலும் சென்னைக்கு தான் பாதிப்புன்னு ஆய்வு அறிக்கை சொல்லுது. இதெல்லாம் இந்த தமிழக அரசும் இந்த அரசினுடைய ஆட்களும் இதை செவிசாய்க்க மறுக்கிறாங்க. இதே தமிழக அரசு தான் தொடர்ச்சியா உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது ஆதரவு தெரிவிச்சு போராட்டத்தில் ஈடுபடும் போது ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப அந்த அரசு தான் ஆளுங்கட்சியா இருக்கு. என்ன சொல்றாங்க? 600 நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, என்ன பதில் அளிக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன சுயநலம் தான் முக்கியம். எதிர்கட்சியா இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. இப்ப அவருக்கு தெரியல, அவரோட சுயநலம் தான் முக்கியம். அவர் ஆட்சியை காப்பாத்திக்கணும், மக்களுடைய வேதனை எல்லாம் அவருக்கு தெரியாது. தொடர்ந்து 600வது நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இவங்க உங்க கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிலவுதா? கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கையில அரசு அதிகாரிகள் முட்டாள்தனமான இந்த இடத்தை தேர்வு செஞ்சதுதான் அரசு அதிகாரிகளுடைய வேலை. அரசு அதிகாரி இங்க முட்டாள்தனமா போட்ட அரசு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கையே. இங்க இந்த திட்டத்தை இங்க கைவிடணும்.
நேரடியாகவே அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம். நாம் நேரடியாகவே அந்த காட்சிகளை பார்க்கலாம். வயலில் முழுவதுமாக சுமார் இந்த பகுதிகளில் மட்டும் பல ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் என்பது இருக்கிறது. அந்த விவசாய நிலங்களுக்குள் இறங்கி பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என மொத்தமாக குடும்பத்தினருடன் தற்போது விவசாய நிலங்களுக்குள் இறங்கி பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அந்த கிராம மக்கள், அதாவது ஏகனாபுரம், நெல்வாய் உள்ளிட்ட 13 கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளையே தற்போது நமது ஒளிப்பதிவாளர் நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படி விவசாயம் சார்ந்து இயங்கக்கூடிய தங்களது கிராமத்தில் 26% மேலாக நீர்நிலை இருப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படி 26% மேல் நீர்நிலை இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தி இங்கு விமான நிலையம் அமைப்பதற்கான காரணம் என்ன? இந்த திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திய தற்போது கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து சுமார் 13 கிராம மக்கள், சுமார் 600க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தற்போது இந்த விவசாய நிலத்தில் இறங்கி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தால் நமக்கு நேரடியாகவே உணர்த்தும். அதாவது இவர்களது கோரிக்கை என்பது விவசாய நிலமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க கூடாது. அந்த விமான நிலையம் அமைப்பதற்கான தீவிர நடவடிக்கை என்பதை தமிழக அரசு தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது தங்களுக்கு ஆதரவு தெரிவித்த இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு தற்போது தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் நிலம் கையகப்படுத்துவதற்கான தீவிர முயற்சியிலேயே ஈடுபட்டு வருகிறார்கள். இது முழுவதுமாக கண்டிக்கத்தக்கது. எனவே உடனடியாக இந்த திட்டத்தினை கைவிட வேண்டும். மேலும் தொடர்ச்சியாக 600 நாட்களாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் ஜனநாயக முறைப்படி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இவர்களுக்கு போராட்டத்திற்கான உரிய அனுமதி என்பதும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகிறது. முதல் நாள் முதலாக, அதாவது பல கட்ட போராட்டங்களை இந்த கிராம மக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து அமைதி போராட்டம் வரை தற்போது விவசாய நிலங்களுக்குள் இறங்கி போராடும் என, அதே போன்று டிராக்டர் பேரணி என பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னதாக எடுத்திருந்தார்கள். ஆனால் டிராக்டர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து டிராக்டர் பேரணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த டிராக்டர் பேரணியில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே கிராமத்தில் ஒன்று கூடும் போதே அந்த போராட்டத்தை முடக்குவதற்காக காவல்துறையினர் இவர்களை கைது செய்தார்கள். தற்போது நாம் நேரடியாகவே பார்க்கிறோம். விவசாய நிலங்களுக்குள் இறங்கி தங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி தற்போது இந்த கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளையே நமது ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் நேரடியாகவே பிரத்யேகமாக நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களது கோரிக்கை என்பது இந்த நிலத்தில் ஒருபோதும் இங்கு நிலம் கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விடமாட்டோம். இங்கு விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கையாக உள்ளது. இந்த கோரிக்கையை முன்னிறுத்தியே தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பெண்களிடம் கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா, எவ்வளவு நாளா போராடுறீங்க? இங்க விவசாய நிலத்துல ஏர்போர்ட் வரப்போறதா சொல்றாங்க. என்ன மாதிரியான போராட்டத்தில் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கீங்க? ஏங்க இந்த போராட்டங்க நாங்க ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு நாங்க போராட்டம் பண்றோம். இங்க யாராவது கூட சட்டம் பண்ண மாட்டாங்க. எதுக்கு எங்களுக்கு ஊரு விட்டு எதுக்கு எங்களை அனுப்பணும் சொல்லு பார்க்கலாம். எங்க ஊர்ல இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம் சார். நாங்க எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பொருளாதாரம் பண்ணுவாங்க அங்க சொல்லு பார்க்கலாம். எங்க ஊரு விட்டு நாங்க போகவே மாட்டோம். நாங்க தான் இருப்போம். நாங்க போகவே மாட்டேங்குது. அந்த அரசாங்கம் கூட எடுக்க மாட்டேன். எங்களுக்கு வேணாம் சார், ஏற்பட்டும் வேணாம், போக மாட்டோம். இந்த மண்ணிலே தான் சாவோம். நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு இந்த மாதிரி காட்டுல தள்ளுறதுக்கு பாக்குறாங்க. நாங்க விட மாட்டோம், நாங்க விற்க மாட்டோம், நாங்க கொடுக்க மாட்டோம்பா. இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். எங்களுக்கு இந்த ஊர் தான் சொந்தம். இங்க தான் பாதிக்கணும். எங்களை வேற ஊருக்கு போக கூடாது. நான் 150 வருஷமா இந்த இடத்துல குடும்பம் பண்ணிக்கிறேன். எங்க போய் சாவேன்? இந்த கலையத்தான் எனக்கு சோறு, வேற வேலை எனக்கு தெரியாது. நான் இந்த வேலை தயா செய்யணும். நான் இங்கே தயா சாகணும். திமுக அரசு எந்த மாதிரி பாக்குறீங்க? இப்போ இவ்வளவு நாள் போராடியே என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே சொல்லலையப்பா. எங்களுக்கு கையாத்து கும்பிட்டு ஓட்டு வாங்கினாரு. அவரு இப்ப நல்லா சௌகரியமா பாக்குறாரு. எங்களை அடியோட ஆய்க்கணுன்றாரு. நாங்க விட மாட்டேப்பா. இதை விடவே மாட்டோம். இந்த மெனிய இந்த நிலத்தை விட மாட்டோம். இந்த ஊரை விட மாட்டோம். எங்களுக்கு அவரு எதுவுமே செய்ய தேவையில்லை. அவரு வேணாம். எங்களுக்கு இந்த பூமி தான் வேணும். எங்களுக்கு இருக்கிற இடத்த வாய விட சொல்லப்பா.
எங்களை வாய விட்டா போதும். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்களே, இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு, இந்த அதிகாரிகளை என்னதான் சொல்றாங்க? எங்களுக்கு எதுவும் சொல்லலையப்பா, ஒரு ஆறுதல் கூட சொல்லல. 600 நாளாவது இன்னியாடம் எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லல. எங்க பொருள் போது நாங்க எங்கோ களை எடுக்கிறோம், காம்பு எடுக்கிறோம், நன்னோம் சோறு தோன்றோம். எங்களை சுகமா விட்டா போதும். அந்த ஆள் சுகமா இருக்கிறதுக்கு எங்களை ஐக்கணும்னு கையெழுத்து கும்பிட்டு ஓட்டு வாங்கினாரு. இனிமே அவர் எங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ரேஷன் கார்டு கூட கொடுத்துடுறோம்பா, வல்லச்சோ விட்டுறோம். எங்களுக்கு இந்த மண்ணை விடணும், எங்க ஊரை விடணும். இப்போ ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை விடுறீங்க, என்ன எச்சரிக்கை விடுக்க விரும்புறீங்க? இதே மாதிரி நீடிச்சா இதே மாதிரி நீடி கூடாதுன்னு தான் சொல்றோம். எங்களுக்கு வேணாம், வேற எங்கன்னா செய்யப்ப நல்ல வசதியான இடத்துல செய்ய, எங்களாண்ட வேணான்னு சொல்றோம். அவ்வளவுதான். நேரடியாகவே அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் கேட்டோம். ஸ்டாலின் தலைமையிலான அரசு தொடர்ச்சியாக தங்களை வஞ்சிப்பதாகவும், தொடர்ச்சியாக 600 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தங்களை எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் தங்களை அழைக்கவில்லை. தொடர்ச்சியாக தங்களை முடக்கும் நோக்கிலேயே, போராட்டத்தை முடக்கும் நோக்கிலேயே போராட்டங்களுக்கும் அனுமதி மறுப்பதாகவும், தற்போது அதனை வெளிக்கொண்டு வரும் விதமாகவே தங்கள் பகுதி நாங்க விட மாட்டோம்பா. எங்க உயிரை விட்டாலும் விடுவோம், இந்த மண்ணை விட மாட்டோம். நாங்க இந்த விவசாயத்தை விட்டு யாரும் எங்கேயும் போக முடியாது. இந்த விவசாயம் தான் எங்களுக்கு. இல்லன்னா நாங்க இங்கே இந்த மண்ணு கூட உயிரை விட்டு. இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? எதுவுமே கேட்கலப்பா. எங்க இது வரைக்கும் வந்து எங்க ஊரை வந்து எதுவும் கேட்கலப்பா. ஏன் நாங்க செத்தாலும் இந்த மண்ணில தான் சாமானு. நாங்க இந்த ஊரை விட்டு நாங்க போக மாட்டோம். நாங்க இந்த ஊர் மண்ணில் தான் நாங்க இவ்வளவு போர் போடாதோ, இவ்வளவு நாங்க ஏறி நம்பி நாங்க இவ்வளவு விவசாயம் அறுத்து நாங்க இவ்வளவு சாப்பிடுறோம். நாங்க எங்க போய் நாங்க சொல்லு, நாங்க போர் போட்டு வச்சுக்கிறோமா? நீங்க அதை பாக்குறீங்களே, நாங்க போர் போட்டு வச்சிருமா? எல்லாம் காவா தண்ணி வருதா? இந்த ஏரி நம்பி தான் நாங்க இவ்வளவு சாதத்துக்கு பயிர் வைக்கிறோம். இப்படியாப்பட்ட வளமான பூமி நாங்க எங்க விட்டு போவோம்? நாங்க ஸ்டாலின் எங்களுக்கு ஒண்ணுமே சொல்லலப்பா. இது வரைக்கும் எங்களுக்கு நாங்க 2 வருஷமா போராட்டம் பண்றோம். நீங்க 600 நாள் நாங்க நேரம் இன்னைக்கு இந்த 600 நாள் எங்களுக்கு அவர் வந்து எந்த முகசாணி எங்களுக்கு எந்த இதுவும் சொல்லலப்பா. எங்களை ஆமாப்பா, நாங்க இப்படிதான்ப்பா கிடக்குறோம். நாங்க ஐதுக்குன்னு நாங்க எங்களுக்கு சால பாடமா சாதிக்கு ஒரு கண்ணாடி இந்த கவர்மெண்ட் எங்களை சாசி காய்த்து இறக்குதுப்பா. எங்களுக்கு மூல பாடமா எங்களுக்கு மொழிக்கு ஒரு கண்ணாடி இந்த முகசாணி எங்களை மூடி காய்த்து இறக்குறாருப்பா. இன்னும் நாங்க எவ்வளவு நாளைக்குப்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம்? நாங்க எவ்வளவு நாளைக்குப்பா நாங்க ஆய்வோம்? எங்களுக்கு இந்தியாவுக்கு அவுக்குது, எங்களுக்கு இருந்த பாதியம் போகுது. இந்த இந்தியார கட்சியில எங்களை தள்ளி நாங்க விமர்சப்படும் பாங்க. எங்களுக்கு பார்க்கறது அவுக்குது, பாதியம் போகுது. பாக்கார கட்சியில எங்க பதங்காலிஞ்சு நிப்போம்பா. நாங்க எங்கப்பா போய் நாங்க பதங்காலிவோம்? நாங்க இது மாதிரி வளமான பூமியை விட்டு நாங்க எங்கப்பா போய் சாவோம்? நாங்க எங்களை சாவாடிக்கிட்டு எங்களை இந்த பூமியிலே சாவாச்சிருக்கப்பா. நாங்க இந்த ஊரை விட்டு நாங்க போக மாட்டோம்பா. நாங்க நீங்களா பாக்குறீங்க, நாங்க எந்த போர் போட்டு வச்சுக்கிறோம், நாங்க எந்த கிணறு வச்சுக்கிறோம், எங்க இந்த ஏரி தண்ணி வச்சு நாங்க என்ன சாதத்துக்கு என்ன சாதலாம்? நாங்க விவசாயி பாடுபட்டு நாங்க வந்து இன்னையோட 600 நாள் போராட்டம். இது இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து நாங்க 600 நாளா இங்க போராடி இருக்கோம். நாங்க வந்து இந்த போராட்டத்தை மாலை நேரத்தில் நடத்த தவிர வேற விதமான போராட்டங்கள் நிறைய தடவை நாங்க நடத்திருக்கோம். அது தவிர வந்து இந்த ஸ்டாலின் அரசு மூலியமா இந்த இந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏ எம்பி யாருமே எங்களை வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை. இந்த விமான திட்டத்துக்கு நிலம் கையகப்படுத்த அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்களை கேட்காம எங்களுக்கு எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாம இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல நாங்க போராட்டம் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போராட்டம் பண்றது வந்து முதலமைச்சரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே உங்களுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருந்தாரு. இல்ல அவருக்கு வந்து டெல்லியில நடக்கிற விவசாயிகள் போராட்டம் கண்ணுக்கு தெரியாதாண்டி இந்த பரந்தூர் விமான திட்டத்தை எதிர்த்து நாங்க 6 நாளா போராடி இருக்கோம். இந்த போராட்டம் அவர் கண்ணுக்கே தெரியல. நாங்க கத்ததை ஒரு காதுக்கும் கேட்கல. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அவரு என்ன சொல்ல விரும்புறோம்? நாங்க வந்து செய்தியா தான் காமிக்க போறோம். எம்பி எலெக்ஷன் வருது, அது மூலியமா நாங்க செயல்படுத்த போறோம். அந்த தேர்தலை புறக்கணிச்சு எங்களுடைய எதிர்ப்பை வந்து நாங்க தெரிவிக்க போறோம். அதுதான் எங்க ஊருக்குள்ள அந்த தேர்தல் பூத்தே வராது. அந்த அளவுக்கு நாங்க ஒட்டுமொத்தமா முடிவு செஞ்சு நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்க போறோம். இவ்வளவு நாள் நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றீங்க,
இன்னும் ஒரு முதலமைச்சர் நேரடியா வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லவோ இல்ல நேரடியா வந்து பார்க்கவோ ஒரு எம்எல்ஏவோ யாராச்சும் வந்தாங்க? விளையாட்டுல போட்டோம்பா, இது வரைக்கும் எங்களை வந்து உங்க நிலத்தை எடுக்கிறோம் கொள்றோம், இது வரைக்கும் எங்களை வந்து எதுவுமே கேட்கலையாப்பா. 600 நாள் இன்னைக்கு நான் போராட்டம் பண்றேன், இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது எதுவுமே சொல்லலையாப்பா. அவரு ஏதோ பக்கத்து ஊர்ல எல்லாம் எடுக்கிறாங்க, நான் பேப்பர் குத்துட்டாங்க சேர்த்துறான்னு சொல்லதானப்பா எங்களுக்கு தெரியுது. இன்னும் எங்க ஊரை எதுக்குமே வரலையாப்பா. வராத நாங்க எப்படிப்பா 600 நாளும் நாங்க பண்ண நேரடியால வரத்தால எங்களுக்கு நீங்க வந்து நீச்சல் போட்டலாதான் எதனாலதான் சொன்னா என்ன நீங்க சொல்ல நாங்க எவனாங்க எங்க போய் நாங்க போய்ப்போம் சொல்லு. நாங்க விவசாயத்தை நம்பி போய்க்கிறோம். நாங்க எத்த கொண்டு நாங்க போய் பண்ணாங்க சொல்லு. நாங்க எத்த கொண்டு நாங்க போய் பண்ணாங்க. இது மாதிரி எங்களுக்கு எங்க போனா இது மாதிரி வசதி எங்களுக்கு வரும். நீங்களா சொல்லுங்க எங்க இருந்து வரும் எங்களுக்கு. நாங்க அறுக்கிறோம், ஒரு 10 மணி நெல் மிஷின்ல போடுறோம். அரசு என்ன செய்யணும் எங்க ஊரு எங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு கைவிடணும். ஆமா ஆமா எங்களுக்கு கைவிடணும். நீ பணம் கோடி கோடியா கொடுத்தாலும் எங்களுக்கு பணம் தேவையில்ல. எங்க ஊரை விட்டுடுங்க நீங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு ஏதோ தேவையில்லை எங்களுக்கு. கிட்டத்தட்ட 600 நாட்களாக மக்களுடைய போராட்டம். ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஆதரவு தெரிவித்த இந்த விளம்பர அரசு தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கு ஒரு சாதகமான பதில கூட சொல்லலை அப்படிங்கிறது அந்த வேதனையுடைய வெளிப்பாட மக்களுடைய அந்த கண்ணீர் குரல்ல நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து மக்களுடைய 23% நீர்நிலைகள் நிறைந்த இந்த இடத்தை ஏன் நீங்க ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற அந்த குமுறல் நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து விவசாய அமைப்புகள் நிறைய இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றின தகவல் ஏதாவது? நிச்சயமாக, அதாவது கடந்த 600 நாட்களாக தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், ஆனால் இவர்களுக்கு எந்தவித பதிலும் இந்த தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் போராட்டத்தில் டெல்லியில் நடக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனால் கடந்த 600 நாட்களாக அவர் இருக்கும் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் 600 நாட்களாக தாங்கள் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த போராட்டம் கிட்டத்தட்ட பெண்கள், குழந்தைகள் 600 நாட்களாக போராடி வருகிறார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் கண்ணுக்கு தெரிந்தோம், இப்பொழுது நாங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை அப்படிங்கிற அந்த கண்ணீர் குமுறலை நேரலையில் நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ந்து மக்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்னவாக இருக்கும் ஜெயலலிதா? தொடர்ச்சியாக தற்போது நம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த போராட்ட குழுவை சேர்ந்த நபர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பல ஆவணங்களை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், 600 நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றீங்க. இந்த தமிழக அரசு, இந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்னதான் உங்களுக்கு சொல்றாங்க? சார், முதல்ல இது திராவிட மாடல் அரசுன்றாங்க. திராவிட மாடல் அரசு அல்ல, விவசாயிகளின் விரோத அழிக்கும் அரசு, விவசாய விரோத அழிப்பு அரசு, திராவிட மாடல் அரசு அல்ல. நாங்க ஏறக்குறைய 600 நாளா இந்த இடத்துல மாநில அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது, அதுக்கான சூழல் இல்லைன்னு பல வகையில போராட்டம் பண்ணிட்டு சார். போராட்டம் பண்ணி மாநில அரசுடைய கவனத்தை ஈர்க்கலான்னு பார்த்தா விவசாயிகளோட உணர்வை கருத்தில் எடுத்துக்காத அரசு. இதை நாங்க என்னன்னா பல ஆவணங்களோட நிரூபிச்சிட்டோம். இந்த இடத்துல நீங்க ஏற்பாடு கொண்டு வர முடியாது, திட்டத்தை நிறைவேற்ற முடியாது, ஏன்னா அதுக்கான உகந்த சூழல் இல்லைன்னு. இது எங்க தரப்பு வாதத்தையே விட்டுடுங்க. இப்ப அவங்க தரப்பு வாதத்தையே டிட்கோ வந்து ஒரு ஃப்ரீ ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் ரெடி பண்ணிருக்காங்க. ஏற்கனவே அவங்க 4 இடத்த அங்க அனலைஸ் பண்ணிருக்கோம். திருப்போரூர், படாலம், பன்னூர், பரந்தூர், இந்த 4 பகுதியை நாங்க அனலைஸ்ல எடுத்துன்னு இருக்கோம். இந்த 4 பகுதியில் இப்ப பரந்தூர் தான் நாங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இது அவங்க ரிப்போர்ட் தான், ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல பன்னூருக்கும் பரந்தூருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. பன்னூர் பகுதியில வாட்டர் பாடி சுத்தமா இல்ல, அதாவது வாட்டர் பாடி சுத்தமா பன்னூர் பகுதியில அந்த பகுதியில் வாட்டர் பாடிஸ் இல்லைங்கிறாங்க. இந்த பரந்தூர் பகுதியில் 26.5%, அதாவது 4 பங்கு இங்க வாட்டர் பாடிஸ், நீர் மேலாண்மை. இந்த பகுதி எப்படி உகந்ததா இருக்கும்? சோ வாட்டர் பாடிஸ் இல்லாத பன்னூர் பகுதியை நீங்க செலக்ட் பண்ணலாம் இல்லையா? ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பன்னூர் பகுதியில் வெறும் 250 குடியிருப்புகள் தான் ஸ்பாயில் ஆகுங்கிறாங்க. ஆனா இங்க 1005 குடியிருப்புகள். இங்க வந்து நஞ்சை நிலம்னா 2700 ஏக்கர் இருக்கு, அங்க நஞ்சை நிலம் எதுவே இல்ல. சோ இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 13 வில்லேஜ் இதுக்குள்ள அடிபடுது, கவர் ஆகுது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா கண்ணூர், உளுந்துங்கிற 2 வில்லேஜ் மட்டும் தான். ஏன் இப்போ குறைவான இழப்பா இருந்து குறைவான அழிவா இருக்கக்கூடிய, குறைவா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத கூடிய பன்னூர் பகுதியை தேர்ந்தெடுக்காம ஏன் இங்க பரந்தூர் பகுதிக்கு வரீங்க? அப்ப பன்னூர் பகுதியில் உங்க இடம் இருக்கு. சோ இவ்வளவு அளவுக்கு அங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போயிருக்கலாம். ரெண்டாவது, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல செகண்ட் ரன்வே இன்னும் உபயோகப்படுத்தலன்றாங்க. சோ அதுக்கும் அந்த ஆர்டிஐல கேட்டது இருக்கு. நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல செகண்ட் ரன்வே உபயோகப்படுத்தப்படல. செகண்ட் ரன்வே எடுத்தா 1000 பிளைட் கிட்ட இறங்கி ஏறலாமா? ஏன் நீங்க 2வது ரன்வே அங்க வந்து உபயோகப்படுத்தாம இருக்கீங்க? இது ரெண்டாவது. நாங்க மினிஸ்டர் கிட்ட பேச்சுவார்த்தையின் போது அமைச்சர் பெருமக்கள் என்ன சொன்னாங்கன்னா, மச்சேந்திரநாதன் கமிட்டி ஒரு கள ஆய்வு கொடுத்த பிறகுதான் நாங்க இங்க வருவோம்னு சொன்னாங்க. கள ஆய்வு மச்சேந்திரநாதன் கமிட்டி கொடுக்கலன்றாங்க.
இன்னும் வந்து சப்மிட் பண்ணலன்றாங்க. அப்போ கள ஆய்வு பண்ணி மச்சந்திரநாதன் கமிட்டி அறிக்கை கொடுக்காம எந்த விதமான கருத்து கேட்பும் இன்னும் நடத்தலன்றாங்க. இது நாங்க ஆர்டிஐல கேட்டது யாரு டிட்கோ கிட்ட. சோ எந்த கருத்து கேட்பும் கொடுத்தாம கள ஆய்வு நடத்தாம இந்த மாதிரி பன்னூர் பகுதி சிறந்ததா இருக்குது, பரந்தூர் பகுதி இவ்வளவு அளவுக்கு அழிவு நோக்கி இருக்கும்போது இந்த பகுதியை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? இது ஒரு புறம் இருந்தாலும் கூட தொடர்ச்சியா நீங்க 600 நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றீங்க. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பலர் வந்து திமுக கூட்டணியில் ஈடுபட்டாங்க. இதற்கு முந்தைய காலகட்டங்கள் அவங்க எல்லாம் கூட உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அவங்களாம் என்ன சொல்றாங்க? இப்போ இல்ல சார், அவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க சார். கூட்டணின்றதுனால அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படி இருக்கு. ஆனா அவங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முழுக்க உண்டு. சீமான் அண்ணன் பொறுத்த வரைக்கும், வேல்முருகன் அண்ணன் பொறுத்த, திருமாவளவன் அண்ணனை பொறுத்த வரைக்கும், கம்யூனிஸ்ட் பொறுத்தவரை ஆதரவு முழுமையா உண்டு. ஏன்னா அவங்க விவசாயிகள் பக்கம் நிப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அவங்க நிலைப்பாடு இப்ப கூட்டணிக்காக அப்படி எடுக்க வேண்டிய சூழல், மக்களுக்காக குரல் கொடுக்க முடியல. அதை நாங்க புரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த போராட்டம் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்போம் சார். 600 நாளா தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றீங்க. இன்னைக்கு அடுத்த கட்டமா உங்களோட விவசாய நிலங்களுக்குள்ள இறங்கிய போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கீங்க. இப்பவும் இந்த ஸ்டாலின் அரசு உங்கள் செவி சாய்க்கல அப்படின்னா உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நல்ல சரியான கேள்வி சார். பாருங்க, இந்த விவசாய நிலத்தை நீங்களே நேரடியா பாக்குறீங்க, விளைந்து நிக்குது. காவிரி டெல்டா பகுதியில் கூட விளைந்து நிக்கல. தமிழகத்தை எந்த பகுதியிலும் இந்த மாதிரி விளைச்சலை நீங்க பார்க்க முடியாது. ஏரி பாசனத்தை மட்டுமே நம்பி இவ்வளவு தூரம் நாங்க விளைச்சல் உருவாக்கி இருக்கிற இந்த வேளாண் நிலத்தை அழிக்கிறாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதை மாநில அரசு கவனத்துக்கு இருக்குதான் இங்க போராடுறோம் கழனியில இறங்கி. இதை அவங்க இன்னும் செவி சாய்க்கலன்னா அடுத்த கட்டமா நாங்க சட்ட போராட்டத்தை மாண்புமை உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த நீர் மேலாண்மை விவசாய நிலங்கள் அழிக்கிறாங்க, நீங்களாவது காப்பாத்துங்க, அங்க போய் கையெழுத்து. நாடாளுமன்ற தேர்தல் வேற நெருங்கி வருது. இந்த நேரத்துல வந்து உங்களை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எந்த மாதிரியான கோரிக்கைகளை சார்? நிச்சயமா இந்த இடத்துல ஏர்போர்ட் வந்து இங்க திட்டத்தை கைவிடணும் சார். மாநில அரசு கைவிடணும். அது வரைக்கும் எங்க போராட்டம், சட்ட போராட்டமோ இல்ல மக்கள் போராட்டமோ தொடர்ந்து நடக்கும். நான் ஒரு பிடி மண்ணை கூட விடத்துக்கு தயாரா இல்லை, உயிரை கூட விட்டுருவோம் சார். நேரடியாகவே சூர்யா, நம்ம இவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம். அதாவது ஒரு பிடி மண்ணை கூட தாங்கள் தங்களது கிராமங்களிலிருந்து வழங்குவதற்கு தாங்கள் தயாராகவில்லை. எந்த ஒரு காரணத்திலும் தங்களது நிலத்தை விட்டு தாங்கள் செல்ல போவதும் இல்லை. தொடர்ச்சியாக தாங்கள் 600 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். இன்னமும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உரிய பாடம் புகட்டுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டும் அல்லாமல் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட போராட்டங்கள் என்பது தீவிரமாக இருக்கும். பல கட்ட ஆவணங்கள், அதாவது மச்சநாதன் தலைமையிலான ஒரு ஆய்வுக்குழு என்பது இங்கு அமைக்கப்பட்டது. அந்த ஆய்வுக்குழுவின் முடிவு வருவதற்கு முன்பாகவே நிலம் கையகப்படுத்துவதற்கான அவசரம் எதற்கு என்பது தொடர்பான இந்த நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருவதாக தற்போது குற்றச்சாட்டு வருகின்றனர். தற்போது நம் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், பெண்கள் என பலர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை நாம் நேரடியாக கேட்டோம். இங்கே இது விவசாய நிலமாக இருக்கிறது. 26% மேலாக இங்க இருக்கக்கூடிய நிலம் என்பது நீர்நிலையாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த நீர்நிலைகளை இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் எதற்காக நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எதற்காக விமான நிலையம் அமைக்க வேண்டும், இந்த விமான நிலையம் அமைக்கும் பணியை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனா சொல்லுங்கண்ணே, போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றீங்க, என்னதான் சொல்றாங்க அரசு? ஆனால் அதாவது தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை. தங்களை முடக்கும் நோக்கிலேயே காவல்துறையினரை வைத்து ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். அம்மா சொல்லுங்கம்மா, எவ்வளவு நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க? உங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்னதான் சொல்றாங்க? அதெல்லாம் வலிக்குதுப்பா எனக்கு கத்துனது. நீங்க சொல்லுங்க, என்னதான் சொல்றாங்க? நாம் நேரடியாகவே பார்க்கிறோம். சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பகுதிகளில் விவசாய நிலங்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெண்கள் தற்போது இந்த பகுதிகளில் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் நேரடியாகவே கேட்கலாம், இங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, எவ்வளவு நாளா நீங்க போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கீங்க? இந்த அரசு உங்களுக்கு என்னதான் சொல்றாங்க? எவ்வளவு போராட்டத்தை தொடர்ந்து கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நாங்க இன்னைக்கு 600 நாள் போராடுங்கிறோம். இது வரைக்கும் எந்த இதுவுமே சொல்லல. சொல்ற வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருப்போம். விவசாய நிலமா இருக்கு. 600 நாளா போராட்டத்தில் ஈடுபடுறீங்க. முதலமைச்சர் வந்து பார்த்தாங்களா, இல்ல சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தாங்களா, என்னதான் சொல்றாங்க? யாரும் வந்து எங்க வெறும் பார்க்கல. நாங்க அழுதுன்னு தான் இருக்கிறோம். இந்த 600 நாளா அழுதுன்னு தான் இருக்கிறோம். எங்க வந்து யாரும் எதுவும் பார்க்கல. இந்த விவசாயத்தை பாருங்க, இந்த விவசாயத்தை அழிச்சிட்டு நாங்க எங்க போவோம்? இந்த நீரெல்லாம் அழிச்சிட்டு எங்க நாங்க போவோம்? எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு சாமி, சோறு போடுறது சாமி. இதை அழிச்சிட்டு எங்களை ஊரை விட்டு தெத்துறீங்க. நாங்க இந்த பூமி விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்களை மாத்தி இடம் விமான நிலையம் எங்களுக்கு நாங்க ஒன்றும் எதிரானவங்க அல்ல. நீங்க இடம் மாத்தி இடம் தேர்வு செய்யுங்க. நாங்க இந்த விட்டு நாங்க போக மாட்டோம். உயிரை விட்டாலும்
ஏங்க ஏரோப்ளேன் வருதுன்னு சொல்றாங்க, ஆனா இது வரைக்கும் எங்களை யாரும் வந்து பார்க்கல சார். யாரும் வந்து பார்க்கல. 600 நாளா போராடி இருக்கோம். யாராவது ஒருத்தர் வந்து என்ன உங்க கோரிக்கைன்னு கூட கேட்கல சார். கேட்காம நாங்க எத்தனை நாள் சார் போராடின்னு இருக்கலாம் சொல்லுங்க. முக ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இதுவோ எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. நாங்க ஓட்டுலாம் போட மாட்டோம், யார் வந்தாலும் ஓட்டு போட மாட்டோம். 600 நாளா போராடுறோம். எங்க இந்த விவசாயத்தை விட்டு எங்களுக்கு வேற வழி தெரியாது. நாங்க இதை வச்சுன்னு ஆட்ட மாட்டை வச்சுன்னு பழைக்கிறோம், இதை வச்சுன்னு தான் பழைக்கிறோம். இந்த நிலத்தை வந்து அவர் பார்த்தாருன்னா அவர் குழந்தை வெட்டினாலும் ஒண்ணுதான், இந்த விவசாயத்தை அழிச்சாலும் ஒண்ணுதான். அந்த முக ஸ்டாலின் புத்தி இல்லையா அவனா? நேரடியாகவே கேட்டோம். இவர்களது ஆதங்கம் என்பது தாங்கள் விவசாய நிலங்களாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை ஏன் கையெடுக்க வேண்டும், பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணியை உடனடியாக கைவிட வேண்டும், அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் என தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நெஞ்சில் அடைத்தபடி கண்ணீர் மல்க போராடி வரும் மக்களுடைய நிலை குறித்த களத்தகவலுக்கு நன்றி ஜெயலானி.